ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹவுசிங் B22 கேப். இந்த ஹவுசிங் தான் ரொம்ப குவாலிட்டியானது, செராமிக் பேஸ்டு. இதில் அலுமினியம் கோட்டிங் கிடையாது. B22 கேப்பில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும், 2 பின் இருக்குது. இது வந்து சால்ட்ரிங் டைப் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இந்த B22 கேப்பை என்ன பண்ணேன், 10 பின் பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு இதை இன்சர்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கடுத்து இந்த ஏசிடிசியில் எது இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர். 0.9 ஹெச்பிஎஃப் கொண்ட டிரைவரு. இது வந்து ஜேஎஸ்டிக் கனெக்டர். இது வந்து ஃபெரைட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர், ட்ரம் காயில். பேக் சைடில் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ரெஜிஸ்டர் தான் நிறைய இருக்கும். இதில் வந்து டயோட்ஸ் இருக்கும், ஐசி எல்லாமே சேர்ந்ததாக இருக்கும். இதில் ஏசி கனெக்ஷனுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக்கு உண்டான கனெக்ஷனுக்கும் குட் குவாலிட்டி கொண்டது. இது உங்களுக்கு தெரிஞ்சதான் டிஃப்யூசர். இது வந்து ஏசி டெர்மினலில் கனெக்ட் பண்ணுற ஒயர் ஹவுசிங்கில் இன்சர்ட் பண்ண வேண்டியது. இது பார்த்திங்கனாக்கா எம்சிபிசிபியை கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேட். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் டிரைவரையும் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த 3 லைனை எடுத்துக்க போகிறோம். இந்த 3 ஒயரும் 3 கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து லித்தியம் அயன் பேட்ரி. இதில் ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் இருக்கிறது நியூட்ரல். இந்த கனெக்டர் எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போகணும், ஜேஎஸ்டி கனெக்டரை. இது வந்து 2000 mAh பேட்ரி கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்ரி. இது தனியாக வச்சுடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம்சிபிசிபி எடுத்துக்கிறோம். இந்த எம்சிபிசிபியில் இருக்கிற 3 பாயிண்ட்ஸையும், அந்த 3 ஒயர் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு பேட்ரி சார்ஜ் கொண்ட 3 ஒயர் இருக்கும். 3 வித்தியாசமான கலரை கொண்டது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட கலரானது வேறுபடும். ப்ளஸ்ன்றது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ப்ளூவாகவும், நெகட்டிவ்ன்றது வந்து வெள்ளையாகவும், பேட்ரி கனெக்ஷனுக்கு உண்டானது எல்லோலையும் இருக்கும். இப்போ நான் சால்ட்ரிங் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் அயன் எடுத்து ஒவ்வொரு ஒயராக நான் சால்ட்ரு பண்ண போகிறேன். ரொம்ப சேஃபாக பண்ணணும், கையில் பற்ற போது. அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அது டச் ஆகாமல் இருக்கணும். டச் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் ஆகி ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. டோட்டல் சர்க்கியூட்டுமே டேமேஜ் ஆகிடும். லாஸ்ட்டு ஒயரை சால்ட்ரு பண்ணுறேன். சால்ட்ரு பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், எம்சிபிசிபி ஹோல்டிங் சால்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோன்னே எம்சிபிசிபி சப்போர்ட்டரில் இந்த எம்சிபிசிபி எடுத்து ப்ராப்பராக நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள். லைன் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கடுத்து டிரைவர் எடுக்கிறேன். இந்த டிரைவரில் ஏசி கனெக்ஷனுக்கு உண்டான ஒயரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது ரெண்டுமே சேம் கலர் கொண்டது தான். சால்ட்ரிங் லைன் எடுத்து சேஃபாக ஏசி பாசிட்டிவ், நெகட்டிவ் உண்டான லைனை நான் இதில் சால்ட்ரு பண்ணுறேன். இன்னொரு ஒயரை எடுத்துக்கிட்டு சால்ட்ரு பண்ணி முடிச்சிடணும். சால்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது ஒயரும் அது எந்த ஒரு மற்ற ரெசிஸ்டரோட பாயிண்ட்லேயும் அது வந்து கான்டாக்ட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சேஃபாக நம்ம வந்து சால்ட்ரு பண்ணணும். இல்லைன்னா ஷார்ட் ஆகி டிரைவரே போக வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், எம்சிபிசிபி எடுத்துக்கிறேன். எம்சிபிசிபி எடுத்து நான் சொன்ன அந்த சப்போர்ட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இது ரொம்ப முக்கியமான அந்த சப்போர்ட்டர். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னே என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தெர்மல் கிரீஸ் அப்ளை பண்ணிடுறேன் எம்சிபிசிபி பேக் சைடில். அதனாகும் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த செராமிக் பாடி வழியாக அந்த ஹீட்டானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ராப்பராக இதை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இதில் 2 பின் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பின்னில் வந்து இந்த 2 பின் ஹோல்ஸில் வந்து எம்சிபிசியை ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பேக் சைடில் நம்ம பார்க்குறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 3 டெர்மினலும் வெளியே வந்து நிற்கும். இந்த 3 டெர்மினல்லையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டிரைவரோட கனெக்ட் பண்ண போகிறேன். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு பேட்ரி சார்ஜுக்கு உண்டான
எல்லாத்தையும் இதில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சேஃபாக பண்ணணும். செகண்ட் டெர்மினலும் சால்டர் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் இது முடிஞ்சிடுச்சு. தேர்டு இது சால்டர் பண்ணுறேன். இப்போ வந்து 3 ஒயரையும் நான் சால்டர் பண்ணிட்டேன். 3 சால்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிரைவர் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணுற அந்த ஹோல்ஸ்க்கு நியராக இதை வந்து லொக்கேட் பண்ணி வச்சிடுறேன். லொக்கேட் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக உட்கார வச்சுருக்கோமா, எதனா ஒயர் வந்து டேமேஜ் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும். அந்த கைடு வேஸில் வந்து ஒயர் வந்து மாட்டும். இப்போ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த 2 ஹோல்ஸ்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரூ எடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸ்மால் ஸ்க்ரூ, இது ரெண்டுமே ஸ்மால் டைப் கொண்ட ஸ்க்ரூ எடுத்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுறேன். நான் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டெஸ்டர் வந்து கரெக்டாக இருக்காது. நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த எம்சிபிசிபி நம்ம என்ன பண்ணோம்னா ஹவுசிங்கில் வச்சு டைரெக்டாக டைட் பண்ணிவிடுவோம் நம்ம ஸ்க்ரூ வச்சு. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏசி கனெக்ஷன் ஒயர் இது ரெண்டுமே ஏசி கனெக்ஷன் ஒயர் ப்ளூ. ஏற்கனவே நான் வந்து P22 கேப் இன்சர்ட் பண்ணிக்கிறதால நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாக உள்ளே அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஒயராக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் இன்சர்ட் பண்ணணும். அதோட எண்ட் பாயிண்ட்டை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கங்க. ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே அது உள்ளே என்ட்ரு ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயரும் அதே மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செப்பரேட்டாக ஒயரை சென்ட் பண்ணிக்கோங்க. பேட்ரி எடுத்துக்கங்க. பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற அந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த B22 கேப்பில் அது உள்ளே போய் உட்காந்துரும். பர்ஃபெக்டாக உள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜேஎஸ்டி கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேட்டரியிலேருந்து இருந்த கொஞ்சோண்டு சார்ஜஸ் ஆனது டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு கெப்பாசிட்டியிலேருந்து. அதுக்கடுத்து ப்ராப்பராக இதை வந்து அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவானது உட்காரணும் அந்த ஹோல்ஸில். உட்காந்துட்ட உடனே அதுக்கடுத்து நம்ம இந்த 2 ஹோல்ஸ்லேயும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ எடுத்துங்க, நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ இது என்ன ஆகும், எம்சிபிசிபியும் இந்த ஹவுசிங்கையும் கனெக்ட் பண்ணும். இது எம்சிபிசிபி இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சப்போர்ட்டிங்கும் அப்புறம் அந்த ஹவுசிங்கு மூணுத்தையுமே இது ஒன்று சேர்க்கும். ஒன்று சேர்க்கறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. நல்லா டைட்டாக நீங்கள் டைட்டாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் டைட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், அதிக ஹீட் ஆனது அந்த ஹவுசிங்க்கு ட்ராவல் ஆகும். அப்போ தான் ஈஸியாக ஹீட் ஆனது டிசிபேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா B22 கேப்பை அந்த பின் எடுத்து லாக் பண்ணிடுறேன். சால்ட்ரிங் வந்து இந்த டைப் ஆஃப் B22 கேப் நிக்கல் டைப்புக்கு இதுக்கு தேவையில்லை. இதுலேயே சால்ட்ரிங் உண்டானதும் இருக்கும். இது வந்து பட்டன் டைப்பு. இது வெரி ஈஸியஸ்டான ஒரு B22 கேப் இது. இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்னல் சர்க்கிளில் இருக்க எல்இடி வந்து எரியும். பேட்ரி மூலமாக மட்டும்தான் இது எரியும். அவுட்டரில் இருக்கிறது எரியாது. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஏசியில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏசியில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 சர்க்கிளுமே எரியும். ஏசியும் எரியும், டிசியில் இருக்கிற அந்த சர்க்கியூட் லைனும் ரெண்டும் சேர்ந்துமே எரியும். ஏசியில் பார்த்திங்கன்னா 2 சர்க்கிள், இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் எல்இடியும்
எரியும். ஆனால் டிசியில் இன்னர் சர்க்கிள் மட்டும்தான் எரியும். இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். 3 ஸ்லாட் இருக்குது. அதுக்கு முதல்ல இன்டர்னலாக இருக்கிறது 10 எல்இடி, அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற எல்இடி வந்து 12 எல்இடி இருக்கும். இந்த இன்டர்னல் சர்க்கிள் எல்இடி வந்து டிசியில் மட்டும்தான் எரியும். அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏசியில், அதாவது ஆல்டர்னேட் கரண்ட்டில் எரியும். இன்டர்னலில் இருக்கிற டிசினா டைரக்ட் கரண்ட்டு, பேட்ரி சார்ஜஸில் மட்டும் எரியும். இதில் 3 ஸ்லாட் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த 3 ஸ்லாட்டுமே இந்த டிஃப்யூசர்லேயும் இருக்கும். 1, 2, 3 இந்த 3 ஸ்லாட்டையும் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். லாக் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பர்ஃபெக்டாக உள்ளே போய் உட்காந்துரும். இதில் வெளியே வர ஹீட்டானது இந்த ஹோல்ஸ் வழியாக டிசிபேட் ஆகி வெளியே போகும் அட்மாஸ்பியருக்கு. இது வந்து ஒரு செராமிக் பாடி, இது வந்து டிஃப்யூசர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.